கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேர்த்தியாய் செய்பவர். பிரசங்கி 3 அதிகாரம் 11 அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆண்டவர் 6 நாட்களும் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் படைத்தார். ஒழுங்கில்லாமல் வெறுமையாயிருந்த உலகத்தை ஒழுங்காக்கினார். தேவன் தாம் செய்தவைகளை நல்லது என்று காண்கிறார். தேவன் தாம் செய்ததை நல்லது என்று கண்டது போல நாமும் நமது செயல்களை குறித்து நாம் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் தேவன் நல்லது என்று கூறுகிறாரா? அவ்வாறு இல்லையேல் மனம் திரும்பி ஆண்டவர் நம் மூலம் மகிழும்படி நாம் வாழ்ந்து காட்டவே அவர் விரும்புகிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஏசாயா தீர்க்கதரிசி கூறும்போது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்மை குறித்து நம் ஆண்டவர் கொண்ட நினைவுகள் உயர்ந்தது. அது நமக்கு ஆசீர்வாதமானது. பிரியரே, அநேக நேரங்களிலும் ஆண்டவரது வேலைக்காக நாம் காத்திருப்பது இல்லை. ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர், உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று கூறினார். ஆனால் வாக்குத்தத்தத்தின் மகனை பெற்றெடுக்கும் மட்டும் ஆபிரகாம் காத்திருக்க மனதில்லாமல் ஆகார் மூலம் இஸ்மவேலை பெற்றெடுத்தான். இஸ்மவேலின் மூலம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் இன்றளவும் வேதனைகளை சகிக்கிறதாக உள்ளது. கானாவூர் கல்யாண வீட்டில் ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருந்த போது தண்ணீர் கூட அதிக சுவையுள்ள திராட்சரசமாக மாறியது. அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நமக்கும் பல காரியங்கள் காலதாமதமாகுவது போல காணப்படலாம். சத்துரு நம்மை கண்கலங்க செய்கிறானா? பயப்படாதீங்கள், பொறுமையை இழந்து விடாதீர்கள். ஆண்டவருடைய வேலை வருகிறது. நம் வாழ்விலும் நேர்த்தியான அற்புதம் நடக்கும். நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்கச் செய்யும். விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஒப்பு கொடுப்போமா? ஆமென்.